நம்ம வீட்டிலே ரொம்ப முக்கியமான இடம் இந்த கிச்சன் தான். ஆமாங்க, அங்கே தானே நம்ம சமைச்சு சாப்பிட முடியும். நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம்ல. அப்படிப்பட்ட இந்த கிச்சனை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்கள் வீட்டில் கிச்சன் பெருசாக இருந்தாலும் சரி இல்லை சின்னதாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம அதிக பொருள் இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் சேர்க்காம எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக க்ளீனாக வச்சுக்கலான்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவோட மிடில் லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸ்லேருந்து எவ்வளோ சூப்பர் கமெண்ட்ஸ் வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஒன்லி க்ளீனிங் வீடியோஸ் மட்டுமே போட்டுட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து உங்கள் வீடை பளிச்சு நாக்க போகிறீங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் கிளீனிங் 360. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆர்கனைசிங் கிச்சன் கவுண்டர் டாப் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எந்த விதமான ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் வீட்டில் இருக்க பொருள் வச்சே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ்லேருந்து ஆரம்பிப்போம். பிகாஸ் கேஸ் ஸ்டவ் தான் நம்ம கிச்சனுக்கே ஒரு ராஜா. நம்ம சமைக்கும் போது நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருக்கணும். பிகாஸ் நம்ம சமைச்சு ஏதாவது சூட உடனே கீழே இறக்கி வைக்கணும்னா அந்த இடம் வந்து நமக்கு ஸ்பேஷியஸாக இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக வைக்க முடியும். அதனால் உங்கள் கிச்சன் எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கேஸ் ஸ்டவ்க்கும் இந்த கவுண்டர் டாப்புக்கும் முன்னாடி இருக்க கேப் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சமைக்கும் போது கரெக்டாக இந்த இடத்துல நின்று தான் காய்கறி கட் பண்ணி போட்டு சமைப்பேன். நீங்களும் என்ன மாதிரியே இருந்தால் ஒரு லைக்கை போட்டுருங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். சில பேர் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வேறு இடத்துல உட்காந்து காய்கறி நறுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுட்டு அது வந்து போட்டு சமைப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த கேஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம கேஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிடலாம். பிகாஸ் என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன் இருக்குது. அதனால நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு அதில் வந்து ஆயில், அப்புறம் லைட்டர் தானே, லைட்டர், அப்புறம் கத்தி, அது எல்லாத்தையுமே இந்த இடத்துல நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள்லாம் இல்லைங்க, இப்போ தான் நான் சமைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதனால நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் போய் சொல்லிவிடுங்க. இல்லைனா நான் சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வாங்க நான் இந்த லைட்டர் இந்த நைஃப்லாம் எதில் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஒரு வாட்டி ஏதோ வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போது எங்களுக்கு இதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் தான் இது. அந்த கேப் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இது லைட்டரும் நைஃபும் வச்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் போய்ட்டு ஒரு ஹைஃபை சிம்பிள் எனக்கு போட்டு விடுங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மோஸ்ட் இரிட்டேட்டிங் பார்ட், அதாவது இந்த ஆயில் கேனை மெயின்டைன் பண்ணுறது உண்மையாலே ரொம்ப கஷ்டங்க. இந்த ரெட் கேப் போட்ட ஆயில் கண்டெய்னரில் தான் நான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணுவேன். இது நான் ஒவ்வொரு வாட்டி ஆயில் யூஸ் பண்ணிட்டு வைக்கும் போதும் இந்த சைட்லேருந்து அப்படியே ஆயில் வந்து வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. அது நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த கண்டெய்னரை நான் இப்போ மாற்ற தான் போகிறேன். இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்கள் வீட்டில் ஒரு 1 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு தூக்குவாளி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஆயில் ஊற்றி வச்சுட்டு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி போட்டு அதில் ஆயில் எடுத்து ஊற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆயில் ஸ்பில் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்படி இல்லைன்னா நான் இந்த ஸ்க்ரீனில் இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஆயில் கண்டெய்னர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஆயிலுக்காக எந்த கண்டெய்னர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவோ இல்லை ஏதோ கிளாத் வச்சு அந்த ஆயில் வந்து லைட்டாக தொடச்சி விட்டுருங்க. இல்லைனா அது ஸ்பில் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த க்ரீன் கலர் கேப்போட கண்டெய்னர் நாங்கள் ஜூஸ் வாங்கும்போது பார்சல் வாங்கும்போது கொடுத்தது தான். இதுலேயும் நான் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஃப்ராங்காக சொல்லணுன்னா இந்த பெரிய பாட்டில் கண்டெய்னரை விட எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆயில் ஸ்பில் கம்மியாக தான் இருக்குது இதில் யூஸ் பண்ணும்போது. அப்புறம் என்னங்க, நம்ம கிச்சனை லைட்டாக அழுக்குப்படுத்துறதுக்காக இந்த க்ரீன் கலரில் இருக்க லக்கி பேம்பு, ஆமாங்க இந்த பிளான்ட் பேர் லக்கி பேம்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதை வந்து வாங்கி வச்சுருக்கேன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக. இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வைக்கணுன்னா இல்லவே இல்லை, ஜஸ்ட் இது ஆப்ஷனல் தான். அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்.
இதோட கதை வந்து பார்த்திங்கன்னா என் பாட்டி யூஸ் பண்ண பிளாஸ்டிக் கண்டெய்னர் இது. நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ லக்கி பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், கீழே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். இருந்தாலும் இந்த ரேக் உள்ளரையும் நியூஸ் பேப்பர் வச்சு அது மேலே தான் நான் இந்த ஆனியன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சாம்பார் வெங்காயம் அண்டு பூண்டு இது ரெண்டுத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸில் வச்சுக்கிறேன். இது நீங்கள் டிஃபன் பாக்ஸாக வைக்கணும்னு அவசியம் இல்லை, குட்டி பிளாஸ்டிக் பாக்ஸ் எதாவது இருந்தால் கூட வச்சுக்கலாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது அப்படியே நம்ம கீழே போகிறதுனால இவனுங்களாம் போயிட்டு எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கிறானுங்க. தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. அதனால் குட்டியாக ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும்ல எடுத்துக்கிறதுக்காக. அதனால தான். அண்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் தான் வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்காக மோஸ்ட்டாக இதை டிஷ்யூ தான் யூஸ் பண்ணுவேன்றதுனால டிஷ்யூ வந்து நான் மேலே வச்சுருக்கேன். அவ்வளோதான். இவ்வளோ என்ன இந்த ரேக்கில் இவ்வளோ காலியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நான் வந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி ஃபில் பண்ணுவேன், இல்லை 2 days once வாங்கி ஃபில் பண்ணுவேன். அதான் இப்படி இருக்குது. அண்ட் இதில் முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு 3 ரேக் வர மாதிரி இருக்கிற ஒரு ரேக்கு தான். நான் இதில் 2 தான் இப்போ வரைக்கும் செட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3rd one நான் ஃபிட் பண்ணேன்னா மேலே இருக்க கபோர்டு இடிச்சிடும். நான் கையை வந்து உள்ளே விடுறேன்ற சாக்கில் விட்டு என் கையை மாட்டி எதுக்கு, அதனால தான் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அண்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னது இது கொச்ச கொச்சன்னு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதில் ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரு 4 பொருள் தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் என் கிச்சன் கவுண்டர் டாப்பே. என்னென்ன நான் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த லிக்விட் வந்து நம்ம ஹோம்மேடாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணது. நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்கும், போய் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம ஹோல் வீடியே செம்ம பழிச்சு நாக்கலாம். நெக்ஸ்ட்டு இவர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் வாங்கி வச்சுட்டாலே மனசு திருப்தி ஆகிடுது. இது பார்க்க செம்ம க்யூட்டாக குட்டி அம்மி மாதிரி இருக்குது. மோஸ்ட்டாக அது வந்து பூண்டு நச்சு போடுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிப்பேன், அதனால மேலேயே வச்சுக்கிறேன். அண்டு இது பார்த்திங்கன்னா டேட் சிரப் தான். இதுவுமே ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இது நான் வெளியிலே வச்சுருக்கிறேன். பக்கத்தில் இது என்ன சம்மந்தமும் இல்லாமல் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலி இது நான் ஹால்லையோ இல்லை ரூம்லேயோ வைக்கலாம். பட் நான் ஏன் வைக்கலைன்னா, சப்போஸ் அங்கே எறும்பு வந்துருச்சுன்னா அப்புறம் ட்ரெஸ்லலாம் பூந்து ஒரே நாசமாக ஆகிடுங்க. இங்கே கிச்சனில் வைக்கிறதுனால எனக்கு வேணுன்றப்ப எடுக்க ஈஸியாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு இங்கே வராது. பிகாஸ் நான் டெய்லி நைட்டு இந்த கவுண்டர் பார்ட்டை தொடச்சி வச்சுறதுனால இங்கே வந்து எறும்போ இல்லை பூச்சோ எதுவுமே வராமல் இருக்குது. அதனால் எனக்கு என்னமோ இது இங்கே வைக்கிறது தான் சேஃப்னு தோணுச்சு, அதனால தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள் வீட்டில் தோணுச்சுன்னா வைங்க, இல்லாட்டினா இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். முக்கியமாக இந்த சிரப்போட மூடிலெல்லாம் இந்த மாதிரி கேப் போட்டு மூடி வச்சுருங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். ஜீபூம்பா சும்மா ப்ராங்க் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஃபன்னான க்ளீனிங் வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இது ஒன்றும் இல்லைங்க, நான் வீட்டிலே செஞ்ச ஒரு கவர்னே வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் எப்படி செஞ்சேன்ற உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு யூஸ் பண்ண கிளாத் ஏதாவது வேஸ்ட் கிளாத் ஓகே எடுத்துகிட்டு அந்த கிளாத் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இது ரெக்டாங்கிள் மாதிரி தெரியலாம், பட் இது ஸ்கொயரு. அப்படி கட் பண்ணாதான் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இது பாருங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஓகேவா, பர்ஃபெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். இப்போ கீழே இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, வி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி வந்து நம்ம மிக்சியோட ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கணும். அண்டு இந்த 2 சைட்ஸுமே நம்ம மிக்சியோட பின்னாடி போய் ஃபோல்ட் ஆகிடணும், அந்த மாதிரி இருக்கணும். இது வந்து நான் குட்டியாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் எடுத்த பெரிய கிளாத்தே 4ஆக மடித்து ஃபோல்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய கிளாத், நான் கேமரா லெவலில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நான் மடிச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட காட்டின மாதிரியே நான் இதை மடிச்சுட்டு இந்த வி மாதிரி இருக்கிறது வந்து மிக்சியோட ஃப்ரண்ட்டில் வரணும். அண்ட் இந்த 2 பக்கமும் நான் பின்னாடி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்சிக்கு கீழே அந்த ரப்பர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அது என்ன ஆகும்னா, நீங்கள் வெறும் தலையிலையோ இல்லை டைல்ஸ்லேயோ வச்சிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் அது போய் ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் எடுக்கும் போது ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நியூஸ் பேப்பர் மேலேயே எப்போவுமே மிக்சியை வைங்க. சரி வாங்க, இப்போ இந்த கிளாத் வச்சு நம்ம இந்த மிக்சியை கவர் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி அந்த வி மாதிரி இருக்கிறது முன்னாடியும் அந்த 2 கார்னர்ஸுமே பின்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வி மாதிரி இருக்கிறது நான் முன்னாடி போட்டுக்கிட்டு இந்த ஒரு கார்னர், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க இந்த கார்னர், இது 2த்தையுமே நான் பின்னாடி சேர்த்து ஜஸ்ட் கட்டெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் சேர்த்து விட்டாலே போதும், அவ்வளோதான். இதையுமே நான் பின்னாடி தள்ளி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம மிக்சிக்கான கவர் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். மெயினாக நான் ஏன் என் மிக்சியை கவர் பண்ணி வைக்கிறேன்னா, என்னோடய மிக்சி ஒயிட் கலருங்க. அதில் ஏதாவது கரைப்பட்டால் உடனே அசிங்கமும் ஃப்ரண்ட்டில் வந்து தெரிஞ்சிரும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுப்பேன். நீங்களும் கவர் பண்ணி வச்சிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. எத்தனை பேர் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன்.
இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்க்கு எனக்கு வந்த கமெண்ட்ஸ், டவுட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம். யூஸ்வலாக எனக்கு வர கமெண்ட்ஸை விட இந்த ஒரு 2-3 டேஸில் எனக்கு நிறையவே கமெண்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு கமெண்ட் பண்ண நிறைய பேருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் என் வீடியோக்கு லைக் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாலே உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் எனக்கு கொடுக்குற இந்த சப்போர்ட் எனக்கு டில் எண்ட் வரைக்கும் வேணும். ஸோ நீங்கள் அந்த சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான க்ளீனிங் கண்டென்ட்டை கொண்டு வந்துகிட்டே இருக்க போகிறேன். சரி, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு ரைட் சைடில் இருக்க இந்த ஏரியாவில் நான் என்ன பண்ணுவேன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே பாத்திரம் கழுவுறதை இங்கே கழுவி கவுக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு பாத்திரம் கழுவுற ட்ரே யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற ஆளாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பாத்திரம் கழுவுறதுலேயுமே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலன்னா மேலே கார்ட்ஸில் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஈஸியாக இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இது திடீர்னு இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன்னு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, பாத்திரம் கழுவிட்டு நான் இங்கே கவுத்துருவேன். கவுத்ததுக்கப்புறம் இந்த ட்ரேவை அப்படியே இறக்கி கீழே வச்சுருவேன். பிகாஸ் இந்த ஏரியா நமக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சுன்னா நம்ம சமைச்ச உடனே ஹாட் வெசல்ஸ் எல்லாமே கீழே இறக்கி வைக்க ஈஸியாக இருக்கும். அதனால எப்போவுமே இந்த ஏரியா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி நான் பார்த்துப்பேன். அப்புறம் என்னங்க, இந்த பாத்திரம் கழுவுற இடம் தான். நான் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னா, எனக்கு பிடிக்காத டாஸ்க்கே இந்த பாத்திரம் கழுவுறது தான். உங்களில் எத்தனை பேருக்கு பாத்திரம் கழுவுறது சுத்தமாக பிடிக்காத ஒரு சேட் ஸ்மைலி என்னோட கமெண்ட்டில் போய் பிங்க் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சோக கதைங்க. இந்த வீடு நான் ஒரு ரெண்டட் ஹவுஸில் தான் இருந்துகிட்ருக்கேன். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க என்ன ஒரு கொலவெறியில் இருந்தாங்கன்னு தெரில. இந்த வாஷ் பேஷன் ஏரியாவே ஒரு சொதப்பல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட நீட்டாகவே இல்லை. நான் வந்ததுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் அளவுக்கு நாங்கள் க்ளீன் பண்ணி இது ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்காவது வச்சுருக்கோம். இதுக்கு சைடில் வழக்கம் போல் நம்மளோட டிஷ்வாஷர் லிக்விட், அப்புறம் சோப்பு, அப்புறம் அந்த நார், அப்புறம் இந்த கிளாத் வந்து நான் கிச்சன் துடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற கிளாத் இந்த ஓரமாக நான் வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். ஹேண்ட் வாஷ் இருக்குது, அவ்வளோதான். இது என்னோடய வாஷ் பேஷனோட ஏரியா. அண்ட் இதுக்கு மேலே குட்டியாக நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த நார் தாங்க இது நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, வாஷ் பேஷனில் பாத்திரம் கழுவினதுக்கப்புறம் அந்த பேஷன் எல்லாமே தொடச்சி விடுறதுக்காக நான் இது வச்சுருக்கேன். அதுவும் ஒரு ஆணியில் மாட்டி தான் ஹேங் பண்ணியிருக்கேன். என் வீட்டில் இருக்க கிச்சன் வந்து ரொம்ப பெரிய கிச்சன்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ரொம்ப குட்டி கிச்சன். அதனால தான் நான் இதில் வந்து அந்த ஸ்பைசஸ், அப்புறம் டீ தூள், சுகர், உப்பு டப்பா எதுவுமே இந்த கவுண்டர் டாப்பில் நான் வைக்கலை. அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ் பின்னாடியும் இந்த கேஸ் ஸ்டவ் அடியிலையும் எந்த திங்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கேஸ் ஸ்டவ் கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டவ் கீழே வந்து பெரிய பிளேட் மாதிரி ஒரு 2 பிளேட் வச்சுருவாங்க கரெக்டாக பர்னர் கீழே. பிகாஸ் நம்ம பால்லாம் சம்டைம்ஸ் வச்சுட்டு வந்தால் பொங்கி கீழே ஊற்றிறப்போ அந்த ஸ்பேஸ் மட்டும் துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால வைப்பாங்க. உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா நீங்கள் கூட அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. அப்போ அந்த டீ தூள், சால்ட் டப்பா, அப்புறம் அந்த ஸ்பைசஸ், அந்த ரேக்கெல்லாம் நீ எங்கே வச்சுருப்ப அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே, அதாவது என்னோடது வந்து ஒரு மாடுலர் டைப் ஆஃப் கிச்சன் தான். அதுக்கு மேலே தான் நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப்பில் நான் எதுவுமே சமைக்கிற ஐட்டம் எதுவுமே வச்சுக்கல. ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் பாக்ஸ் மட்டும் தான் இருக்குது. உங்கள் வீட்டு கிச்சனும் இவ்வளோ குட்டியாக இருந்ததுன்னா நான் சொன்னேன் இந்த டிப்ஸே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நிஜமாலே உங்கள் கிச்சன் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்களே பாருங்கள், எனக்கு இருக்க ஸ்பேஸ் இவ்வளோ தான். இந்த குட்டி ஸ்பேஸில் தான் நான் சமைச்சு வைக்கிற பொருள் எல்லாமே வைக்க முடியும். அதனால தான் நான் இவ்வளோ கம்மி பொருள் வச்சு என் கிச்சனை வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து கிச்சன் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கவுண்டர் டாப்லேயே அழகாக ஸ்பைசஸ் ரேக், அப்புறம் அந்த கப்பெல்லாம் வைப்போம்ல அந்த ஸ்டாண்ட், அதெல்லாம் கூட நீங்கள் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இதில் நான் எந்த விதமான ஆன்லைன் ப்ராடக்ட்ஸுமே எதுவுமே யூஸ் பண்ணலை. அண்ட் எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸுமே நான் யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு சிம்பிளாக என் வீட்டில் எப்படி ரெகுலராக நான் வச்சுப்பேனோ அதே தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இது வந்து குட்டி சிசர் தான். நம்ம பால் பாக்கெட் இல்லை மசாலா பாக்கெட் இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து சைட்லேயே இந்த மாதிரி ஒரு ஹூக் போட்டு அதை ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். கிச்சனோட வெளியில் போகிற சைடில் கரெக்டாக இதை ஹேங் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிச்சன் உள்ளே இருக்கும் போது நம்ம இந்த சிசர் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ண முடியும். இல்லை ஹாலில் இருக்கும் திடீர்னு ஏதாவது கட் பண்ணுறதுக்கு வேணும்னா டக்குன்னு கிச்சன் உள்ளே கூட போகாமல் ஜஸ்ட் அதை எட்டி பார்த்து அந்த சிசர் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் இப்போ வரைக்கும் என் வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்பைசஸ் ரேக், அதுக்கப்புறம் சால்ட் டப்பா, அதாவது எக்ஸஸாக இருக்க எல்லா ஐட்டம்ஸும் நான் என் வீட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்த்து உங்கள் வீடை செம்ம க்ளீனாக ஆக்குவீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் போய் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அது ஒரு கமெண்ட் பார்த்தா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாத்ரூம் க்ளீனிங் பார்ட் 1 வீடியோ நான் போட்டேன். அது யாரெல்லாம் பார்த்தீங்க
பார்க்காதவங்க மறக்காமல் போய் பாருங்கள். அண்ட் பார்ட் 2 வீடியோ வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில். அண்ட் இதோட கண்டினியூஷன் வீடியோவும் நம்ம அப்கமிங் வீக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ளீனிங் வீடியோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் உங்களோட அங்கே வந்து பேசுகிறேன். இப்போ கதவை சாத்திட்டு கிளம்புறேன். பாய்.